வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்கேவெஞ்சிங் அனிமல்ஸ், ஸ்கேவெஞ்சிங் பேர்ட்ஸ், பறவைகள், ஸ்கேவெஞ்சிங் ஃபிஷ், இவைகளின் மாமிசத்தை சாப்பிடலாமா, உண்ணலாமா, அது உடம்புக்கு நல்லதா அல்லது நல்லது இல்லையா என்பது பற்றிய ஒரு சின்ன வீடியோ பதிவு தான் இது. இந்த வீடியோ பதிவானது சாதாரண மக்களுக்கானது. முதலில் ஸ்கேவெஞ்சர் அனிமல்ஸ், பறவைகள் அல்லது ஃபிஷ் என்றால் என்ன? உதாரணத்திற்கு தெருக்களில் எங்காவது எலி, பூனை, நாய் ஏதாவது இறந்து கிடந்தால் முதலில் அங்கு காக்கா வரும், காகம் வரும், க்ரோ. அந்த மாமிசத்தை, இறந்து போன அந்த மிருகத்தின் மாமிசத்தை தின்றுவிடும். அந்த இடம் சுத்தமாகிவிடும். பன்றி, கிராமப்புறங்களில் பார்த்தால் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது. மக்கள் இந்த ஓப்பன் ஃபீல்டுக்கு செல்வார்கள் காலை கடன் கழிப்பதற்காக. ஓப்பன் டிஃபகேஷன் என்று சொல்வது அந்த காலத்தில். இப்பொழுது திருவி குறைந்திருக்கலாம். அந்த காலத்தில் பன்றிகள் தான் அந்த இடத்தை சுத்தம் செய்யும். அதே மாதிரி காடுகளில் ஏதாவது விலங்குகள் இறந்திருந்தால் அல்லது சிங்கம், டைகரால் கொல்லப்பட்டு சாப்பிட்டு மீதி கிடந்த அந்த ராட்டன் மீட் என்று சொல்வது, கெட்டுப்போன அந்த மாமிசத்தை உண்ணுவதற்கு ஓநாய்கள், நரிகள் என்று பல மிருகங்கள் வரும். இவைகளெல்லாம் ஸ்கேவெஞ்சர் அனிமல்ஸ் என்று சொல்வது. கரடி, ஓநாய், ஹயானா, ஃபாக்ஸ், ஈவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காக்ரோச் ஒரு ஸ்கேவெஞ்சர், சின்ன சின்ன எறும்பு அது ஒரு ஸ்கேவெஞ்சர், எலி ஒரு ஸ்கேவெஞ்சர், ஒரு சில ஸ்னேக்ஸ், பாம்புகளும் கூட ஸ்கேவெஞ்சிங் செய்யும். பறவைகளில் வல்ச்சர்ஸ், ஈகிள்ஸ், க்ரௌ, காகம், இவங்களெல்லாம் ஸ்கேவெஞ்சிங் பேர்ட்ஸ். அடுத்து ஸ்கேவெஞ்சிங் ஃபிஷ்ஷும் இருக்குது. கேட் ஃபிஷ், நண்டும் ஒரு ஸ்கேவெஞ்சிங் மெரைன் அனிமல் தான். லாப்ஸ்டரும் ஒரு ஸ்கேவெஞ்சர். ஒரு சில சமயங்களில் ஷார்க் ஃபிஷ் அதுவும் ஸ்கேவெஞ்சிங் செய்யும். கிளாம், ஷெல்ஃபிஷ் போன்ற பல ஸ்கேவெஞ்சிங் மீன்களும் உள்ளன. இப்போ இந்த ஸ்கேவெஞ்சிங் அனிமல்ஸ், பேர்ட்ஸு அல்லது மீன்களுடைய இறைச்சியை உண்ணலாமா நாம், அது நல்லதா என்பது பற்றிய வீடியோ தான் இது. முக்கியமாக அதாவது பன்றி இறைச்சியை இப்போ மதங்களில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? இந்து மதம் அதிகமாக இதை என்னென்ன சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை. மாமிசம் உண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அஃப்கோர்ஸ் புத்திசத்திலும் ஜெயினிசத்திலும் மாமிசங்களை உண்ணக்கூடாது என்று தான் சொல்லப்பட்டுள்ளன. முக்கியமாக இஸ்லாமிய மதத்தில் ஒரு சில மாமிசத்தை உண்பது கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு பன்றி இறைச்சியை உண்ணக்கூடாது என்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போ இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரையில் பிளட், அதாவது எந்த அனிமலுடைய பிளட்டாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. இறந்து போன எந்த அனிமலுடைய மீட், ஃப்ளஷையும் சாப்பிடக்கூடாது என்று கூறியுள்ளது அந்த இஸ்லாமிய மதத்தில். தவிர மற்ற கடவுள்களுக்கு படைக்கப்பட்ட அந்த மாமிசத்தையும் இஸ்லாமியர் சாப்பிடக்கூடாது என்று கூறியுள்ளது. பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்பதற்கு காரணம் அது ஒரு ஃபில்த்தி அனிமல், அசிங்கமான அனிமல், மனித மலத்தை சாப்பிடக்கூடிய ஒரு அனிமல், சாக்கடையில் உருண்டு உருளக்கூடிய ஒரு அனிமல். பன்றி எது வேணாலும் சாப்பிடும். இறந்து போன பன்றி கூட்டியே கூட சாப்பிட்டுவிடும். கெட்டுப்போன சாப்பாடை, மாமிசத்தை சாப்பிட்டுவிடும். அதே மாதிரி யூத மதத்திலும், ஜூடாய்ஸ் என்று சொல்லக்கூடிய யூத மதத்திலும் ஒரு சில மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்று கூறியுள்ளது. பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது என்று அந்த மதத்திலும் கூறப்பட்டுள்ளது. அங்கும் இந்த காரணம், ஃபில்த்தி அனிமல் என்கிற காரணம் சொல்லப்பட்டுள்ளது. அது தவிர அதாவது இந்த அசை போடாத விலங்குகளின் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்கிறது யூத மதம். ஆடு, மாடு, ஒட்டகம், குதிரை போன்றவைகள் அசை போடும். ஏற்கனவே உண்ட அந்த உணவை வாய்க்கு கொண்டு வந்து அதை சீவ் பண்ணி அசை போட்டு திருப்பியும் விழுங்கிவிடும். அதற்கு சியூவிங் ஆஃப் கல்ட் என்று சொல்வது. அந்த மாதிரி செய்யாத, சியூவிங் ஆஃப் கல்ட் செய்யாத விலங்குகளின் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்கிறது யூத மதம். அது தவிர அந்த டிவைடட் ஹூப்ஸ், அதாவது ஆடு மாடுகளுக்கு அந்த கீழே உள்ள அந்த குழம்பு ரெண்டு டிவைட் ஆகிருக்கும். டிவைட் ஆகாத மிருகங்களின் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்கிறது. மீன் வகைகளில் ஃபின்ஸ் என்று சொல்வது, அதாவது இந்த துடுப்பு, மீந்தக்கூடிய அந்த துடுப்பு இருக்கும். அந்த துடுப்பு இல்லாத மீன்களையும், ஸ்கேல்ஸ், செதில்கள் உள்ளாத மீன்களை சாப்பிடக்கூடாது என்கிறது. உதாரணத்துக்கு ரோகு, கட்லா, அப்புறம் மத்தி மீன், மேக்கரல், சார்டின், ஹில்ஸா,
போன்ற மீன்களுக்கு வந்து ஃபின்ஸ், இந்த ஃபின்ஸ் உள்ளன, இந்த ஸ்கேல்ஸும் உள்ளன, செதில்களும் உள்ளன. இந்த மாதிரி மீன்களை சாப்பிடலாம். அந்த வகையில் நண்டு, லாப்ஸ்டர் போன்றவைகளை சாப்பிடக்கூடாது. கிளாம்ஸ், ஷெல்ஃபிஷ் சாப்பிடக்கூடாது என்கிறது யுத மதம். தவிர இந்த 2 மதங்களுமே குடக்குடையில் போன்றகளின் மாமிசத்தை உண்ணக்கூடாது என்கிறது. இப்போ எந்த இப்போ கழுகு மாமிசத்தை கூட இப்போ ஒரு சில கழுகுகள் இருக்குன்னு அவன் எலும்பை மட்டுமே சாப்பிடும். 24 மணி நேரத்தில் அந்த எலும்பு பசித்து விடும். அந்த அளவுக்கு அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்கில் அந்த அசிடிட்டி அதிகமாக உள்ளது. இப்போ எந்த மாமிசத்தை கரெக்டான முறையில் சமையல் செய்தால் அதில் உள்ள கிருமிகள் அழிந்து விடும். ஆனால் அந்த கிருமிகளால் பாக்டீரியாக்களால் உருவாகின டாக்ஸின் அந்த மாமிசத்தில் இருக்கும். அது தவிர நம்ம பொறுத்தவரை நம்ம என்ன சாப்பிடுமோ அதுதான் நாம் நல்லது சாப்பிட்டா நல்லது இருக்கும் உடம்பில். கூடுமானவரை ஸ்கேவெஞ்சர் அனிமல்ஸ் உடைய, பேர்ட்ஸ் உடைய, மீன்களுடைய மாமிசத்தை உண்ணாமல் இருப்பது நல்லது அது உடம்புக்கு. இப்போ அமெரிக்காவில் பன்றி சாப்பிடுவதன் மூலமாக ஒரு இடத்திற்கு 2 கோடி பேர் ஹெப்பாட்டிஸ் இ வைரஸால் பாதிக்கப்படுகிறார்கள். பன்றி மாமிசத்தின் மூலம் எபிலெப்சி பல நோய்கள் வருகின்றன. எபிலெப்சி, டேப்வாம், சிரோசிஸ் போன்ற பல நோய்கள் வருகின்றன. பன்றி ஒரு டேஞ்சரஸ். பன்றி மீட் போர்க் சாப்பிடுறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அந்த மீட் சரிவர சமையல் செய்யப்படவில்லை, குக் செய்யப்படவில்லை என்றால் இந்த ஸ்கேவெஞ்சர் அனிமல்ஸ், பேர்ட்ஸு, மீன்களை அவாய்ட் பண்ணுவது நல்லது. ஒருவேளை முடியவில்லை அதை சரியாக சமையல் செய்து சாப்பிட வேண்டும். இதுதான் இந்த விஷயங்களைத்தான் கூற விரும்பினேன். ஓரளவு புரிந்து உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு என்று நீங்கள் கருதினால் லைக் கொடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.